அடி அடி சும்மா தெரிக்குது மக்களே. அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஓச்சு சும்மா பறக்குது போங்க. ஸோ வெல்கம் டு மை நைஸ் யூஸ் கைஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அஃபிஷியல் ஓட்டிங் பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். யார் ப்ரோ ஃபஸ்ட்டில் இருக்கா, யார் ப்ரோ செகண்டில் இருக்கா, யார் ப்ரோ எலிமினேட் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எல்லாமே எனக்கு புரியுதுங்க. இப்போ என்ன மேட்டர்னா, கேஷ் பாக்ஸ் இருக்குது இல்லையா, மணி பாக்ஸ் வைப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருந்தால் இப்படி இருக்கும் மக்களே, நல்லா இருக்கும்ல. ஸோ அது நான் வந்துட்டு காலையிலே இன்ஸ்டா நண்பர்கள் எல்லாருக்குமே பார்த்துருக்கலாம். ஸோ அதை வந்து நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ப்ரோமோ 3லையும் அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மிட் வீக் எவிக்ஷனையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஓட்டிங் ஆர்டர் சொல்லுங்க ப்ரோ அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, உங்கள் மைண்ட் வாய்ஸு. இப்போது ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, காலைல நிலவரப்படி இந்த ஓட்டிங் ஆர்டர் தான் மக்களே அஃபிஷியலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல நம்ம கிரேட் முத்துக்குமரன் அவர்கள் வந்துட்டு லீடில் இருக்கார். ஆஸ் யூஷுவல் வித் கிரேட் லீட். முத்துக்குமரன் அவர்கள் இஸ் லீடிங் த அஃபிஷியல் ஓட்டிங் பை, எப்படின்னா செகண்டில் இருக்கவங்களுக்கும் ஃபஸ்ட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு படி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு படி மீன்ஸ் லைக் இப்போ முத்துக்குமரன் 10னா கீழே வந்துட்டு 5 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல முத்துக்குமரன் அவர்கள் லீடிங். ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முத்துக்குமரன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா. செகண்ட் பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யா அவர்கள். சௌந்தர்யா அவர்கள் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வர்றது என்னென்னா, த டைட்டில் வின்னர் ஆஃப் பிக் பாஸ் 8 தமிழ் இஸ் முத்துக்குமரன் அப்படின்றது நம்மளால் இது மூலிமா தெரிய வருது. இட்ஸ் டூ ஏர்லி தான். டூ ஏர்லினாலும் ஒரு நாள் ஓட்டிங் தான் இது. ஸோ பார்க்கலாம் ஓட்டிங் போக போக எப்படி இருக்குன்னு. நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இடத்துல முத்துக்குமரன் அவர்கள் இருக்காரு. செகண்ட் இடத்துல யார் ப்ரோ அப்படின்னு கேட்கறது புரியுது. சௌந்தர்யா அவர்கள் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. அவங்களுக்கும் முத்துக்குமரனுக்குமே பெரிய பாதிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இது. லைக் செகண்ட் பிளேஸில் சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க, விச் இஸ் ஃபேர் தான். அவங்க வந்துட்டு கேம் ஆடி இருக்காங்க. அவங்களோட ஃபேன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வெளியே இருக்காங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சௌந்தர்யா அவர்கள் செகண்ட் பிளேஸ். தேர்ட் பிளேஸில் யார் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கறது. தேர்ட் பிளேஸில் ஜாக்லின் அவர்கள் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஜாக்லினுக்கு வந்துட்டு ஓட்ஸ் வந்துட்டு சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷன்ன்றது போயிட்டுருக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில். எப்போ வேணாலும் ஜாக்லின் அவர்கள் செகண்ட் போகலாம், சௌந்தர்யா அவர்கள் தேர்ட் வரலாம். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஜாக்லின் ஃபேன்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க ஓட்ஸை ஜாக்லினுக்கு. சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போட்டுகிட்டே இருங்க, ஏன்னா அது வந்துட்டு பயங்கர க்ளோஸாக இருக்குது. ஸோ ஃபோர்த்து பிளேஸில் வந்துட்டு தீபக் அவர்கள் இருக்கார். தீபக் அவர்கள் ஜாக்லின் அவர்களுக்குமே வந்துட்டு ஒரு ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான். ஸோ எப்போ வேணாலும் தீபக் அவர்கள் மேலே போகலாம், ஜாக்லின் அவர்கள் கீழே வரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இதாக இருக்குது. ஸோ ஃபிஃப்த்து பிளேஸில் நம்ம விஷால் அவர்கள் இருக்கார். விஷால் அவர்களுக்கு வந்துட்டு விஷாலுக்கும் தீபக்கும் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, கம்மியும் சொல்ல முடியாது, மீடியம் அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது. விஷால் அவர்கள் 5th இடத்துல இருக்கார். அப்புறம் வந்துட்டு நம்ம 6th இடத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவித்ரா ஜனனி அவர்கள் வந்துட்டு வந்துட்டு 6th இடத்துல இருக்காங்க. ஸோ பவித்ரா ஜனனி ஃபேன்ஸ் சொல்லவா வேணும், அவங்க சீரியல் ஃபேன்ஸ்லாம் அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ பவித்ரா ஜனனியுமே 6th பிளேஸில் இருக்காங்க. 7th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருண் அவர்கள் இருக்கார். அருண் அவர்கள் பற்றி நம்மளுக்கு தெரியும். அவர் வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக இருக்கார். இப்போ அருணவ மேட்டில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப வாயெல்லாம் விட்டார். பவித்ரா அவர்களுக்குமே நம்ம வந்துட்டு சொல்லலாம் கொஞ்சம் சைலண்ட் மூலம் தான் இருக்காங்க. அவங்க பணப்பெட்டி எடுக்கலைன்னா வந்துட்டு அவங்க ஃபைனல்ஸ் போகலாம், இல்லை வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிட் வீக் எவிக்ஷன் ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதில் மாட்டிப்பாங்க கண்டிப்பாக. விஷால், அருண், பவித்ரா இந்த 3 பேரில் ஏதாவது ஒரு டிக்கெட் கண்டிப்பாக மிட் வீக் எவிக்ஷனில் மாட்டும் என்றதை நாம் நம்புவோம். இதுதான் நடக்க போகுது. ஆக்சுவலி டாப்பில் வந்துட்டு எல்லாருமே லீடில் இருக்காங்க. எல்லாருக்குமே ஓட்ஸ்ன்றது அஃபிஷியலில் பயங்கரமாக வந்துட்டுருக்கு. பயங்கரமாக வந்துட்டுருக்கு. லிட்ரலி முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், தீபக் இந்த 4 பேருக்குமே சும்மா பயங்கரமாக ஓட்சிங் வந்துட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓட்டிங் நம்பர்ஸ் எல்லாம் இப்போ நான் ரிவீல் பண்ண விரும்பலை. ஸோ போக போக நம்ம பார்க்கலாம், கண்டிப்பாக ரிவீல் பண்ணலாம். இப்போதைக்கு இதுதான் நிலவரம் மக்களே. ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, முத்துக்குமரன் இஸ் கோயிங் டு லிஃப்ட் த பிக் பாஸ் 8 தமிழ் ட்ராஃபின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ரன்னர் அப்பா சௌந்தர்யா அவர்கள் இருக்க போகிறாங்களா, ஜாக்லின் அவர்கள் இருக்க போகிறாங்களா, இல்லை தீபக் அவர்கள் இருக்க போகிறதான்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஓட்டிங் ஆர்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், தீபக், விஷால், பவித்ரா, அருண். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட கெஸ் என்னென்னா, இதுதான் ஆர்டராகவே இருக்க போதும்னு தோணுது. ஃபஸ்ட்டு டாப் 2ல் சேஞ்சே இருக்காதுன்னு தோணுது மக்களே. ஸோ டாப் 2ல் முத்துக்குமரன் அண்ட் சௌந்தர்யா தான் இருக்க போகிறாங்க. அவங்க தான் ஸ்டேஜ் ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது? யார் வந்துட்டு வின்னர் அண்ட் ரன்னர் ஆவா? யார் இந்த வாரம் மிட் வீக் எவிக்ஷன் இருந்தால் யார் வெளியே போவா? யார் இந்த வாரம் வீக்கெண்டில் வெளியே போவா?
என்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.